Hi everyone, வணக்கம். I'm Srika and welcome back to Tamil Talks. இன்னைக்கு வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, இப்போ வந்து நான் ஒரு ஃபுல் டைம் மாஸ்டர்ஸ் ஸ்டூடெண்ட். பட் கடந்த மாதம் ஒரு 1.5 மாசத்துக்கு முன்னுக்கு வந்து என்கிட்ட யாராச்சும் கேட்டிருந்தாங்கன்னா, அப்போ வந்து நான் ஒரு ஃபுல் டைம் கார்ப்பரேட் எம்ப்ளாயியா இருந்தேன். ஸோ ஃபுல் டைம் கார்ப்பரேட் எம்ப்ளாயியா இருந்து அந்த வேலையை விட்டுட்டு இப்போ ஃபுல் டைமாக மாஸ்டர்ஸ் செய்யறதுக்கு என்ன ரீசன் அப்படிங்கிறது தான் வந்து இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ லெட்ஸ் கோ இன்டு த வீடியோ. நான் ரீசன் சொல்கிறதுக்கு முன்னுக்கு நான் ஜஸ்ட் அந்த சுச்சுவேஷன் வந்து ப்ரீஃப்லி எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ நான் வந்து 2019 வந்து 2023 வரைக்கும் என்னோட பேச்சுலர் ஸ்டடீஸை வந்து யூபிஎம்மில் செஞ்சேன். 2023 நவம்பரில் வந்து ஐ கிராஜுவேட்டட். ஐ ஹேட் மை convocation. நான் வந்து நவம்பர் தான் வந்து கொன்வோவே நடந்துச்சு. பட் அக்டோபரே வந்து நான் வேலை ஜாயின் பண்ணிட்டேன். ஸோ என் கொன்வோக்கே வந்து பார்க்க போனால் நான் ஆஃபீஸ் வந்து லீவ் போட்டு தான் வந்து நான் கொன்வோவே அட்டன் பண்ணியிருந்தேன். நான் ஜாயின் பண்ணுறப்போ அஃப்கோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் எதுவுமே இல்லை. அண்ட் நான் மெரின் செக்டர் வெசல் மேனேஜ்மெண்ட்டில் வேலை செஞ்சேன். நான் படித்த ஃபீல்டு வந்து அது கிடையாது. ஏதோ ஃபீல்டில் படிச்சுட்டு ஏதோ ஃபீல்டில் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தேன். ஸோ நான் ஜாயின் பண்ணுறப்போ வந்து ட்ரெயினியாக ஜாயின் பண்ணேன். ஸோ 3 மாதம் ட்ரெயினியாக இருந்து அதுக்கப்புறம் அசோசியேட் ப்ரொக்யூர்மெண்ட் ஆஃபீஸராக வந்து ட்ரெயினி வாஸ் அ கான்ட்ராக்ட் பொசிஷன். ஸோ வேலை கன்ஃபார்ம் பண்ணி ப்ரொமோட் பண்ணி அசோசியேட் ப்ரொக்யூர்மெண்ட் ஆஃபீஸராக இருந்து ஃபியூ மந்த்ஸில் வந்து ப்ரொக்யூர்மெண்ட் ஆஃபீஸராக வந்து ப்ரொமோட் பண்ணாங்க. ஸோ என்னோடய ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படி சொல்லிட்டு எடுத்துக்கிட்டோன்னா ஒரு வருஷம் 7 மாதம் 1 வருஷம் 7 மாதம் 8 மாதம் 9 மாதம் எனக்கே சொல்லத்தல. பட் கிட்டத்தட்ட 2 வருஷம் என்னோடய ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ அதை விட்டுட்டு மாஸ்டர்ஸ் ஃபுல் டைமாக செய்யலாம் அப்படின்னு முடிவு எடுத்தது வந்து இட் வாஸ் அ வெரி டிஃபிகல்ட் டிசிஷன். ரொம்ப உண்மையாக கேட்டால் பிகாஸ் நான் வேலை செஞ்சேன் இடம் ரொம்ப நல்ல கம்பெனி, வெளிநாடு பேஸ்டு கம்பெனி, இன்டர்நேஷ்னல் கம்பெனி, ரொம்ப நல்ல சம்பளம், ரொம்ப ஃப்ளெக்சிபிளான ஒர்க்கிங் ஹவர்ஸ். என்னோட வேறு சோஷியல் மீடியாலலாம் என்னை பார்த்தா எக்ஸ்டென்ட் ஆளுங்க வந்து யூனிவர்சிட்டிலலாம் கேட்டுருக்குதுங்க, நீ உண்மையிலே வேலை செய்கிறியா அதை வேலை செய்ய சொல்லிட்டு ஊரை மாற்றிட்டு சுற்றிக்கிட்டு இருக்கேன். சோஷியல் மீடியாவில் பார்க்குறப்போ எங்கே இருக்க அங்கே இருக்க இங்கே இருக்க. ஸோ அந்தளவுக்கு வந்து ரொம்ப ஒரு ஃப்ளெக்சிபிளான ஒர்க்கிங் ஹவர்ஸ் கொண்ட ஒரு வேலை, குட் பேக்கேஜ், நல்ல ஆஃபீஸ் என்வாயர்மெண்ட், கிரேட் கலீக்ஸ். ஸோ எல்லாமே வந்து பாசிட்டிவ் நோட்டில் இருந்துச்சு. பட் எனக்கு வந்து எல்லாத்தையுமே குவிட் பண்ணிட்டு தான் வந்து ஃபுல் டைமாக மாஸ்டர்ஸ் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு மாஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டோன்னா நான் பார்த்துருக்கோம். நான் சொல்கிறேன் பொதுவாக வந்து எப்படி செய்வாங்கன்னா, டிகிரி ஃபுல் டைமாக எப்படி செய்கிறோம் அப்படியே வந்து மாஸ்டர்ஸ் ஃபுல் டைமாக கண்டினியூ பண்ணுவாங்க, வேலை ஒர்க் ஃபோர்ஸ் உள்ளுக்கே போகாமல். இல்லைன்னா வந்து எப்படி செய்வாங்கன்னா, ஒர்க் ஃபோர்ஸ் உள்ளுக்கு போயிட்டு கொஞ்சம் வருஷம் வேலை செஞ்சுட்டு பார்ட் டைமாக வந்து மாஸ்டர்ஸ் செய்வாங்க. ஸோ இந்த 2 தான் வந்து நான் வந்து கன்வென்ஷனலாக ஆளுங்க செஞ்சு பார்த்தது. பட் எனக்கு வந்து இந்த 2மே வந்து அவ்வளோ சரி வரலை. நான் ட்ரை பண்ணேன், அவ்வளோ சரி வரலை. ஃபர்ஸ்ட் வந்து டிகிரி செஞ்சுட்டு அப்படியே ஒர்க் ஃபோர்ஸ் உள்ளுக்கே போகாமல் கண்டினியூஸ்லி மாஸ்டர்ஸ் செய்கிறது எனக்கு வந்து எனக்கு அவ்வளோ சரி வராது. என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் அது அவ்வளோ ப்ராக்டிக்கலான ஒரு இது இல்லைன்னு சொல்லிட்டு நான் நினச்சேன். ஏன்னா டிகிரி முடிச்சுட்டு வேலை தேடுறப்போ வந்து நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஐ திங்க் நான் யூடியூப் சேனல்லே அதை பற்றி வீடியோஸ் சத்தியமாக ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு எனக்கு, ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை அப்படிங்கிறனால. ஸோ நான் அப்போ வந்து என்ன யோசிச்சேன்னா, நான் மாஸ்டர்ஸ் செய்கிறது எனக்கு வந்து சின்ன வயசுலேருந்து மாஸ்டர்ஸ் செய்யணுங்கிற எண்ணம் இருந்துச்சு. அதில் வந்து எந்த டவுட்டும் இல்லை. பட் அந்த நிமிஷத்தில் வந்து எனக்கு மாஸ்டர்ஸ் செய்கிறது எவ்வளோ முக்கியமோ அதே அளவுக்கு எனக்கு ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதும் வந்து ரொம்ப, பிகாஸ் மாஸ்டர்ஸ் செய்கிறதுங்கிறது வந்து அது வேலைக்கு அப்படிங்கிறத விட இட்ஸ் மோர் ஃபார் மை செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன். பட் ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ்ங்கிறது எங்கே இன்டர்வியூ போனாலும் ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் ஃப்ரெஷ் கிராஜுவேட் அந்த ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ்ங்கிற வார்த்தை கேட்டாலே எனக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆயிரும். ஐ திங்க் எனக்கு மட்டும் இல்லை, எனக்கு சுற்றி நிறைய பேர் நான் பேசுகிறப்போ என்னோட வீட்டில் இருந்த எல்லாமே அப்படி தான் சொன்னாங்க, ஃப்ரெஷ் கிராஜுவேட் என்ன ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் எதிர்பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இன்டர்ன்ஷிப் தான் நம்ம செஞ்சுருப்போம். ஸோ அந்த டைமில் வந்து அந்த ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் அவ்வளோ டிமாண்டாக இருக்கிறதுனால எனக்கு வந்து அந்த ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் நான் ஒர்க் ஃபோர்ஸ் உள்ளுக்கு போய் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணுறது வந்து ரொம்ப முக்கியம்னு எனக்கு பட்டுச்சு. ஸோ தட்ஸ் வை ஐ வேண்ட் இன் டு கார்ப்பரேட். இப்போ வந்து மாஸ்டர்ஸ் செஞ்சாலுமே ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. செகண்ட் வந்து படிச்சுக்கிட்டே பார்ட் டைமாக மாஸ்டர்ஸ் செய்கிறது, அதையுமே வந்து நான் ட்ரை பண்ணி பார்த்தேன். நான் வந்து டிகிரி முடிச்சிட்டோன்னே வேலை ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னிக்கே வந்து மலேசியாவில் வந்து ஒரு மாஸ்டர்ஸ் கோர்ஸ் என்ரோல் பண்ணி ஒரு செமஸ்டர் நான் செஞ்சேன். அது வந்து ஒரு பார்ட் டைம் கோர்ஸ் கிடையாது, ஃபுல் டைம் கோர்ஸ் தான். பட் அந்த கிளாஸஸ் வந்து ஈவினிங், ஸோ வேலை முடிஞ்சிட்டு கிளாஸஸ்க்கு போகிறது. பட் அது வந்து எனக்கு ஏன் சரியாக வரலன்னா, ஆக்சுவலி ஒரு செமஸ்டர் அந்த செமஸ்டர் மார்க்லாம் வந்து நல்லா தான் வந்துச்சு. நானே எதிர்பார்க்கல அந்த மார்க் நல்லா வரும்னு. பட் அது வந்து நான் ஏன் கண்டினியூ பண்ணலன்னா,
அது வந்து ஆத்துல ஒரு கால், சேத்துல ஒரு கால் அப்படி இருந்துச்சு. ஸோ எனக்கு அப்போ பார்க்குறப்போ எப்படி இருந்துச்சுன்னா, என்னால அங்க என் வேலையும் சரியா செய்ய முடியல, மாஸ்டர்ஸையும் உருப்படியா செய்ய முடியல. ஏன்னா நான் வேலையும் வந்து அப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். என் வேலை வந்து நான் படிச்ச ஃபீல்ட்ல கிடையாது. ஸோ அதுக்கு வந்து ரொம்ப நெறையா எஃபர்ட் தேவைப்பட்டுச்சு நான் போடுறதுக்கு, அந்த வேலைய ஸ்க்ராட்ச்லேருந்து ஆரம்பிக்கிறதுக்கு. மாஸ்டர்ஸ் அப்படி எடுத்துக்கிட்டோம்னா, அஃப்கோர்ஸ் அது வந்து ஒரு ஃபுல் டைம் கோர்ஸ். பார்ட் டைம் கோர்ஸ்னா கூட கொஞ்சம் என்ன சொல்லுவாங்க, வொர்க்கிங் பீப்பிளுக்கு ஏத்தாப்புல அந்த ஸ்ட்ரக்சர் அமைஞ்சிருக்கும். இது வந்து ஃபுல் டைம் கோர்ஸ் அப்படிங்கிறதுனால, இதுலயுமே வந்து ரொம்ப டிமாண்டிங்கான வேலை, ரொம்ப டிமாண்ட்ஸ் இருந்துச்சு. ஸோ இந்த 2யுமே வந்து எனக்கு ஒண்ணா வச்சு பேலன்ஸ் பண்ண முடியல. ஸோ அப்போ வந்து வேலைய விட்டுட்டு மாஸ்டர்ஸ் ஃபுல் டைமா செய்யலாமா? இல்ல மாஸ்டர்ஸ விட்டுட்டு வேலைய ஃபுல் டைமா செய்யலாமான்னா, நான் இதுக்கு முன்னாடி சொன்னேன் இல்லையா வொர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ். அது அந்த ஒரு அப்பதான் நான் வேலை தேடி அப்பதான் கிடைச்சிருந்துச்சு. ஸோ அந்த வொர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் ஆளுங்கள்ட்ட கேட்டு போற இன்டர்வியூலலாம் ஐ ஃபீல் லைக் இந்த உலகத்திலேயே எனக்கு வொர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு. ஸோ அப்போ வந்து ஐ ட்ராப்ட் மை மாஸ்டர்ஸ். ஒரு செமஸ்டர்லேயே வந்து நான் அந்த மாஸ்டர்ஸை குவிட் பண்ணிட்டு வேலையை வந்து இதை ஃபர்ஸ்ட்டு பார்ப்போம், செட்டில் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் வேலையை வந்து ஃபுல்லாக பார்த்தேன். ஸோ அந்த 2 கன்வென்ஷனலும் வேவுமே வந்து நான் ட்ரை பண்ணி எனக்கு சரி வரல. ஸோ அதனால தான் வந்து கொஞ்ச நாள் வேலை செஞ்சுட்டு குவிட் பண்ணிட்டு மாஸ்டர்ஸ் ஃபுல் டைமாக செய்ய தொடங்குனது. நான் வந்து செஞ்சுக்கிட்டு இருந்த வேலையை விட்டுட்டு வந்து மாஸ்டர்ஸ் ஃபுல் டைமாக செய்யறதுனால இப்போ யாராச்சும் வந்து என்கிட்ட வந்து யோசிக்க மாஸ்டர்ஸ் வந்து அந்த அளவுக்கு நெசசரியா தட் யூ ஹேவ் டு லீவ் எவ்ரிதிங் பிஹைண்ட் அண்ட் நீ வந்து மாஸ்டர்ஸ் செய்யணும் அப்படின்னு. என்கிட்ட வந்து யாராச்சும் 3 வருஷம் நான் கிராஜுவேட் பண்ணுறப்போ கிராஜுவேட் பண்ணுறப்போ யாராச்சும் என்கிட்ட வந்து எப்படி கேட்டாங்கன்னா நான் என்ன சொல்லணும், ஆமாம் கண்டிப்பாக செய்யணும், மாஸ்டர்ஸ் செஞ்சால் தான் வந்து லைக் யூஆர் அ பர்சன், கண்டிப்பாக செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லுவேன். பட் இப்போ வந்து லைக் ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் அதெல்லாம் பார்க்குறப்போ இப்போ வந்து நான் என்ன சொல்லுவேன்னா, நாட் நெசசரிலி மாஸ்டர்ஸ் செய்கிறதுக்கு வந்து ஒன்று நம்ம ப்ரெஃபரன்ஸ். இப்போ எனக்கு வந்து என்னோட ப்ரெஃபரன்ஸ், எனக்கு வந்து சின்ன வயசுல வந்து செய்யணும்னு ஆசை இருந்துச்சு. ஸோ நான் செய்கிறேன். சில பேருக்கு வந்து மாஸ்டர்ஸ் செய்யணுங்கிற இன்டென்ஷன் இருக்காது. பிகாஸ் சில பேர் வந்து ஏதோ ஒரு ஃபீல்டில் படிச்சுட்டு ஏதோ ஒரு ஃபீல்டில் வேலை செய்வாங்க. சில பேரோட வேலை வந்து சர்டிஃபிகேட், அப்போது என்ன சொல்லுவாங்க, இந்த இந்த அக்கௌண்டன்ட் அந்த மாதிரிலாம் செஞ்சால் வந்து அவங்களுக்கான ப்ரொஃபஷனல் எக்ஸாம். ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன்லாம் இருக்கிறப்போ மாஸ்டர்ஸை விட அந்த ப்ரொஃபஷனல் எக்ஸாம் அதுக்கு தான் வந்து வேல்யூ கூட. அந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அண்ட் ஆல்சோ சில பேர் வந்து கட்டாயத்தின் காரணமாக செய்வாங்க. லைக் ஆஃபீஸில் வந்து ப்ரொமோஷன் ரீசன், அதுக்காக வந்து மாஸ்டர்ஸ் செய்வாங்க. அந்த மாதிரி மாஸ்டர்ஸ் செய்யறதுக்கு வந்து நிறையா ரீசன் இருக்க வாய்ப்பு இருக்குது. பட் எனக்கு வந்து இட்ஸ் டோட்டலி ஆன் செல்ஃப் ப்ரெஃபரன்ஸ். ஸோ இது எல்லாமே தான் வந்து இன்றைக்கி வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சேன். பிகாஸ் எனக்கே தெரியும் தட் நான் எடுத்த இந்த ஒரு டேர்ன் வந்து நாட் அ வெரி கன்வென்ஷனல் டேர்ன் அப்படின்னு சொல்லிட்டு. பிகாஸ் நானே நிறைய பேர் பார்த்துருக்கேன், டிப்ளமா டிகிரியெல்லாம் வந்து சின்ன வயசில் செய்வாங்க, மாஸ்டர்ஸ் பிஹெச்டி வந்து கொஞ்சம் வயசாகிட்டோன்னு செய்வாங்க. நடுவில் வந்து ஃபேமிலியை பார்க்கணும், வேலையை பார்க்கணும், எவ்ரிதிங். ஸோ இப்படி எல்லாத்தையும் வச்சுட்டு குவிட் பண்ணிட்டு மாஸ்டர்ஸ் ஆளுங்க வந்து செய்கிறது வந்து ரொம்ப 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 குறைவு. அட்லீஸ்ட் நம்ம இருக்கிற அந்த என்வாயரமெண்ட்டில் வந்து ரொம்ப குறைவு. இங்கே வந்து பார்க்குறப்போ ஆஸ்திரேலியாவிலலாம் நிறைய பேர் அந்த மாதிரி இருக்காங்க, வாழ்க்கையை படிக்கிறதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறவங்க. பட் நம்ம வாழ்கிற என்வாயரமெண்ட்டில் வந்து அதெல்லாம் ரொம்ப குறைவு. ஸோ அதுதான் வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சேன். தட்ஸ் ஆல் ஃபார் டுடேஸ் வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டன் தட்டிடுங்க. பாய் பாய் அண்ட் தேங்க்யூ.